பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club, formals and casual shirts. Indigus Photo, durable exterior paint with Duro Color technology. நீங்க மக்களோட மக்களா நீங்க கலக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நீங்க சாதாரண ஆள் கிடையாது. 10 ஜெயலலிதா சமம் உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கலாம், உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம், எல்லாம் ரைட். குறைஞ்சபட்சம் உங்க கட்சியில இருக்க இந்த நிர்வாகிகிட்ட கூட நீங்க நெருங்கலன்னா எப்படி? நான் நினைக்கிறேன் விஜய்க்கு அரசியல் தெரியல. இந்நேரம் உங்க பத்திரிகைகளை கூப்பிட்டு ஒரு 10 பேர்த்த பேசுவார். இவர் பத்திரிகைகளை சந்திக்கிறதுக்கு அச்சப்படுறாரு, கூச்சப்படுறாரு, வெக்கப்படுறாரு. என்ன பேசுறதுக்கு என்ன? ஏதாவது ஒரு 1 to 1 ஒரு பத்திரிகையாளர் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு கேட்டா இது ஒரு நேர்காணல் தரலாமே. பத்திரிகையாளர் சந்திக்கிறதும் ஒண்ணு, மக்களை சந்திக்கிறதும் ஒண்ணு. நீங்க பத்திரிகையாளர் நீங்க மறுக்கிறீங்க சொன்னா நீங்க மக்களை மறுக்கிறீங்கன்னா மக்கள்கிட்ட என்ன எண்ணங்கள் என்ன கேள்விகள் இருக்குதோ அதை தான் பத்திரிகையாளர் கேட்க போறான். நீங்க பத்திரிகையாளர் இது வரைக்கும் சந்திக்காம இருக்கிறதே மிகப்பெரிய மைனஸ். உங்களுக்கு ஏதாவது பழி வாங்கணும் அப்படின்ற எண்ணம் ஏதாவது இருக்குச்சுன்னா என்ன வேணாலும் பண்ணுங்க, அவங்க மேலே கை வைக்காது. எதனால அந்த வார்த்தையை சொல்றாருன்னா வெறும் வாய் வார்த்தையா தான் இருக்கு, அதுக்கான செயலாக்கம் எதுவுமே கிடையாது. செயலாக்கத்தோட சொன்னீங்கன்னா பரவாயில்ல. உனக்கு சுலபமா முகம் இருக்கு, அதை நீ முகத்தை மட்டுமே நீ நம்புறல்ல. அதான் நீ அந்த முகத்தோட நீ கொஞ்சம் கருத்தியல் பேசுனீங்கன்னு வச்சுங்க, ஒரு அரசியல் பேச அந்த மக்கள்கிட்ட எப்படி ஈர்க்கப்படுவீங்க நீங்க? அப்ப நீங்க தானே தயார் பண்ணணும். உங்களுக்கு யார் உட்காந்து உங்க டியூஷன் எடுக்க முடியும் உட்காந்து? சரி, இப்போ தொடர்ச்சியாக விஜய் மேல பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. இதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்தாலுமே கூட அவங்க சைட்ல இருந்து அது ஒரு நம்பகமாவே இருக்கிறாங்க. இது சாத்தியமாகும். நீங்க பாருங்க, நல்லா புரிஞ்சுங்க. ஒரு இடத்துக்கு போறாரு. இவரு போற இடத்துல பாத்தீங்கன்னா அந்த மாவட்ட நிர்வாகிகள் தான் அங்க கட்சி நடத்துறது. சரிங்களா? அங்க இருக்கிற சில பேர் அவங்க தான் பொறுப்பாளர்கள். அந்த பொறுப்பாளர்கள் தான் அங்க வேலை செய்யறாங்க. அந்த நபர்கள் வர வைக்கணும், சில பேர் காசு கூட கூட்டு மக்களை சேர்க்கிறான்னு கூட சொல்றாங்க. அது சரிங்களா? அப்போ அந்த நபர்களை பார்த்தீங்கன்னா உங்களுடைய கட்சியோட மாவட்ட நிர்வாகிகளை அந்த இடத்துல நீங்க வேன்ல கூப்பிட்டோ அல்லது பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு இடத்துல அங்க ரெஸ்பாண்ட் அங்க அந்த ரெஸ்பெக்ட் அவங்களுக்கு தரணும்ல. அந்த ரெஸ்பெக்ட் பண்ணான்னு வச்சுங்களேன், அப்ப இன்னும் அவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா அந்த மக்கள் கிட்ட அவர் பரிச்சயம் ஆயிடுவார். அப்ப அவருக்கு ஒரு செல்வாக்கு இருக்கும். இப்ப அங்க நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா அவங்களும் பார்த்தீங்கன்னா தலைவர் நம்மளை கூப்பிட்டு பேசுவாரா, ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கும். அது எல்லாருக்கும் இருக்க தானே செய்யும். அவங்க வீட்டுல கேட்பாங்கல்ல, கூட பக்கத்துல உன்னை சட்டை பண்ணவே இல்லை, ஒரு வார்த்தை கூட உங்ககிட்ட பேசவே இல்லை. இதெல்லாம் ஒரு சாதாரண புரிதல் தானே. இது அவன் கட்சியில இருக்கிறான், நாளைக்கு திடீர்னு நான் மாறி கூட போட்டோமா. நீங்க விஜயகாந்த் எடுத்துங்க. ஒரு தேர்தலில் மதுரை வேட்பாளர் MP தேர்தலில் மதுரை வேட்பாளரா ஒருத்தர் போடுறாங்க. அவரை ஆதரிச்சு பிரச்சாரம் பண்ண காலையில நைட்டா கேண்டிடேட் தூக்கிட்டாங்க. மார்னிங் பிரச்சாரம் கேண்டிடேட்டோட சேர்ந்து தான் பிரச்சாரம் பண்ணணும். நைட்டா DMK கேண்டிடேட் தூக்கிட்டாங்க. இது ஒரு சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தான் சொல்றேன். விஜயகாந்த் என்ன பண்ணார் தெரியுங்களா? வேற யாரா இருந்தாலும் செய்வாங்கன்னா அதை கேன்சல் பண்ணிட்டு கிளம்பி போயிட்டே இருப்பாங்க. விஜயகாந்த் என்ன செஞ்சாரு? அதான் விஜயகாந்த் இரும்புன்றது. இது விஜயகாந்த் தங்கம் மட்டும் கிடையாது, இரும்பு. அவர் பிரச்சாரம் பண்ணாரு. கேண்டிடேட்டை அவங்க இயக்கத்தில் தூக்கிட்டோம், எங்கன்னா போட்டோம். நீங்க ஓட்டு தேமுதிக போடுங்கன்றாரு. தேமுதிக ஓட்டு போட்டா கூட அந்த கேண்டிடேட்டுக்கு தான் ஓட்டு. ஆனா கேண்டிடேட் இல்ல, எதிரணிக்கு போயிட்டான்னு தெரியும், வேலை பேசி தூக்கிட்டாங்க நைட்டா. ஆனா அவர் சிலர் பிரச்சாரம் பண்றாரு. எங்கெல்லாம் பிளான் பண்ணாரோ அந்த பிரச்சாரம் பண்ணி நீ தேமுதிக ஓட்டு போடுன்றார். நீ கேண்டிடேட் பத்தி பார்க்காத. இது எப்படிப்பட்ட ஆளுமை? அப்படி கான்ஃபிடன்ஸ் நீங்க உங்களுடைய நிர்வாகிகள் நீங்களே அங்கீகரிக்கலாம். எப்படி உங்களுக்கு என்ன இருக்கலாம்? நாளைக்கு ஒரு ஆள் தூக்கிடுவாங்க, இவங்கள தூக்கட்டும், இயல்பா நடக்கிற விஷயம். நீங்க தான் சொல்லிட்டீங்களே, எங்க நின்னாலும் வேட்பாளர் நான் தான் சொல்லிட்டீங்க. நீங்க அதே மனநிலையில இருக்கக்கூடாது இல்ல. ரைட், எங்க நின்னாலும் நீங்க தான் வேட்பாளர். ரைட். ஆனா அந்த மக்கள் கிட்ட அங்க உங்களுக்காக உழைச்சவன அங்க அங்கீகரிக்காம நீங்க அதுக்கப்புறம் நீங்க என்ன பண்ணுவீங்க? இந்த சாதாரண அடிப்படை அறிவு உருவா இருக்காது. அப்ப எல்லார்ட்டையும் விலைக்கு வராரு. எனக்கு தெரிஞ்சு அட்டி பூத்தா மாதிரி இவ்வளவு தடைகளும் மீறி ஒருத்தர் அவர் வீட்டுக்கே போய் உட்காந்து கடைசியில் அவனை பைத்தியராசோட தள்ளி விட்டாங்க. அவ்வளவுதான், அதான் நடந்தது. இவ்வளவு பாதுகாப்பு மீறி ஒருத்தர் அவர் வீட்டுக்கு போய் அவர் சட்டை எடுத்து போட்டுருக்கான். ஏதோ பண்ணிருக்கிறான். ஏதோ ஒரு காரணம் இல்லாம போக மாட்டான். விஜய் ரசிகராக கூட இருக்கலாம். இருக்கிறதே முத்தி நிறைய பேர் இருக்கீங்க. அதுல கொஞ்சம் வேற விதமா இருக்கலாம். ஒரு வேலை சொல்றேன். இதெல்லாம் விஜய் விலகி இருக்கிறதுனால தான் இந்த பிரச்சனை. இன்னொரு நீங்க மக்களோட மக்களா நீங்க கலக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு நீங்க சாதாரண ஆள் கிடையாது. 10 ஜெயலலிதா சமம் உங்களுக்கு பாதுகாப்பு பிரச்சனை இருக்கலாம், உங்க உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்கலாம், எல்லாம் ரைட். குறைஞ்சபட்சம் உங்க கட்சியில இருக்க இந்த நிர்வாகிகிட்ட கூட நீங்க நெருங்கலன்னா எப்படி? சரி, ஓகே. இன்னைக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இதையும் தாண்டி இனிமே விஜய் என்னென்னலாம் திருத்திக்கணும் சார்? திருத்திக்கணும் அப்படின்னு சொல்ல வேணாம்னு சொன்னீங்க. என்னெல்லாம் கடைபிடிக்கணும்? இல்ல, நாள் கடந்துச்சு. 1.5 வருஷம் வேஸ்டா போச்சு. இது இருக்கிறது கொஞ்ச நாள் தான் இருக்கு. அவரு எனக்கு தெரிஞ்சு கேட்டா இப்போ
மக்கள் பிரச்சனை என்னன்னே தெரியாம பேசுறது ரொம்ப அதிர்ச்சியாச்சு. எனக்கெல்லாம் வந்து ரொம்ப அதிர்ச்சி. என்னன்னா அந்த ஒரு பகுதியில போய் பேசுறாரு, ஒரு 4 கோரிக்கை வைக்கிறாரு. எவ்வளவு காலத்துக்கு நம்ம இப்படியே பேச முடியுமா? பாசிசம், பாயாசம், எனக்கு வந்து அரசியல் எதிரி வந்து திமுக தான் பேசுறதே திரும்ப திரும்ப பேசுறாங்க. அப்படி ஒரு பகுதிக்கு போறீங்க சொன்னா அங்க இருக்கிற மக்கள் கிட்ட ரெண்டாவது ஒண்ணு கேட்டா, நீங்க இன்னொன்னு நான் சொல்றேன், ஒரு வலுவான ஒரு பெரிய ஒரு அஜெண்டா உங்க கையில இல்லவே இல்லை. அது பெரிய மைனஸ், பெரிய பலவீனம். உங்களுடைய குறிக்கோள் தான் என்ன? ஊழலை ஒழிக்கணும்ன்ற பெரிய அஜெண்டாவை கையில் எடுக்கணும். இல்லைன்னா வறுமையை ஒழிக்கிற சொல்லிட்டு விஜயகாந்த் எடுத்த மாதிரி வறுமை ஒழிப்பு தினம்னே அவருடைய பிறந்த நாளா அறிவிச்சாரு. அந்த மாதிரி ஒரு பெரிய அஜெண்டாவது கையில இருக்கணும் உங்க கையில. நீங்க எவ்வளவு நாளைக்கு வந்து திமுக வந்து அரசியல் எதிரி, இவங்க கொள்கை எதிரி, எவ்வளவு நாளைக்கு இதை அரைக்க முடியும்? சரி, இந்த 67, 77 அவங்க மேற்கோள் காட்டி பேசும்போது கூட டெல்லியில கெஜ்ரிவால் வரலையா, பவன் கல்யாண் வரலையா, அந்த மாதிரி நாங்களும் இங்க வருவோம். அப்ப முடிஞ்சிருச்சு. அப்போ உங்களுக்கு வந்து பவன் கல்யாண் மாதிரி 5% தான். அவங்க வந்து ஆட்சி அமைக்க மாட்டாங்கன்னு அவங்களுக்கே தெரியும். இவ்வளவுதான் பர்சன்டேஜ் தெரியும். நீங்க அப்படி இல்ல, நீங்க பிரைமரி ஃபோர்ஸ் உங்களை டிக்ளேர் பண்றீங்களா? யார் பண்றது டிக்ளேர் பண்றது பிரைமரி ஃபோர்ஸ்? பிரைமரி ஃபோர்ஸ்னா நீங்க தான் முதன்மை சக்தி. திமுக கூட 2வது தான். நீங்க தான் பெரிய ஆளு, நீங்க தான் டிக்ளேர் பண்றீங்க. அப்ப உங்ககிட்ட ஒரு பெரிய அஜெண்டா எதுவுமே இல்ல. ஏதாவது ஒண்ணு இருக்கணும்ல. ஒரு பெரிய விஷயத்தை நான் அச்சீவ் பண்றதுக்காக நான் வரேன். சிஎம்ன்றது சாதாரண பொறுப்பு இல்லை, எவ்வளவு பெரிய பொறுப்பு. அப்ப நீங்க அதை அச்சீவ் பண்றீங்கன்னா உங்ககிட்ட பெரிய விஷயமா இல்லைன்னு நான் சொல்றது உதாரணத்துக்கு இதுதான் நான் சொல்றேன். ஏதாவது ஒரு விஷயத்தை எடுங்க. நான் வந்து வறுமையை ஒழிப்பேன், இந்த ஊழலை ஒழிப்பேன், எனக்கு 2 கட்சி தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு மாற்று அரசியல் தான் தரேன், நேர்மையான அரசியல் நான் தரேன். அதிமுக திமுக 2மே ஊழல் கட்சி சொன்னா அங்கேயும் வந்து ஒரு கேப் விடுறீங்க. இது இங்க வந்து ஆமா, அங்க ஏடிஎம்கே விட நீங்க வந்து இன்னும் வந்து நீங்க சொல்றீங்க. நேரத்துக்கு முன்னாடி பேசினோட தெரியும்னு நினைக்கிறேன், சொல்லக்கூடாதுன்னு நான் பாக்குறேன். வந்து என்ன சொன்னாரு பாத்தீங்கன்னா, மறைமுகமான்றாரு. நேர்முகமா டிக்ளேர் பண்ணுங்க. 2 பேரும் தான் எனக்கு எதிரி, நான் மாற்று அரசியல் தரேன்னா அப்ப மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை வரும். இப்ப எல்லாருக்குமே யோசனை இருக்கு, இவர் எதுக்கு அரசியல் வராரு? இப்ப எல்லாத்தையும் கேள்வி ஆயிடுச்சு. இப்ப சாதாரண மக்கள், எல்லா சாதாரண மக்கள்கிட்ட விஜய் எதுக்கு அரசியல் வராரு? இல்ல, முதல்ல ஆதரிச்சவங்களே இப்ப அந்த அந்த நிலைப்பாடு நிலை ஒரு கேள்வி வருது இல்ல. அப்ப உங்ககிட்ட வந்து அந்த உறுதியான அந்த கொள்கை எங்க தவறு? முதல்ல இவங்க பண்ண தப்பே என்னன்னா, இந்த அரசியல் எதிரி கொள்கை எதிரி பிரிச்சாங்க பாத்தீங்களா? அங்கதான் சிக்கல் தொடங்குது. இந்த தாவேக சிக்கல் எங்க இருந்தா அங்கதான் தொடங்குது. நீங்க ஒண்ணு சீமான் சொன்ன மாதிரி ஒண்ணு திராவிட அரசியல் நீங்க போயிடுங்க. நீங்க கட்சி வந்து தமிழக வெற்றி கழகம்னு சொல்லி ஒரு பேரை வச்சிருக்கீங்க நீங்க, சரிங்களா? அப்ப இந்த இடத்துல வந்து தடுமாறுறீங்க. நீங்க தமிழ் தேசியமா இல்ல திராவிடமா? ஏன்னா நீங்க கொள்கை எதிரி இல்லைன்னு சொல்லிட்டீங்கல்ல. யார? திமுகவை. ஏன்னா அரசியல் எதிரி சொல்லிட்டு ஒரு கொள்கைக்கு சம்பந்தமா எதுவும் பேசாம இருக்கீங்க. அப்ப கொள்கை வந்து ஒரே கொள்கை தான், ஒத்த கொள்கை தான். அப்ப இங்க வந்து பாத்தீங்கன்னா கொள்கை எதிரிங்க. அப்ப அரசியல் நட்பு இருக்கிறது அர்த்தமாகுதா? 2 இடத்துல சொல்லிட்டீங்கன்னா பிரச்சனையே கிடையாது. திமுக வந்து எனக்கு அரசியல் எதிரி கொள்கை எதிரின்னு சொன்னீங்கன்னா பரவாயில்ல. அப்ப நீங்க வந்து திராவிட கொள்கை எதிர்க்கிறீங்க. நீங்க இன்னொரு மாற்று கொள்கை உங்கள்கிட்ட இருக்குன்றத பொருள்படணும். இந்த இடத்துல வந்து கேட்டா கொள்கை எதிரின்றீங்க. கொள்கை எதிரி அரசியல் எதிரி அவங்க சொல்றது உங்களுக்கு என்ன கஷ்டம்? அரசியல்னு சொல்றது என்னன்னு புரிஞ்சுக்கிறது சார்? மாற்று அரசியல் சொல்லவே இல்லைன்றது நான் சொல்றேன். மாற்று அரசியல் சொல்லலையே. மாற்று அரசியல் என்ன சொல்றது கேட்டா, திமுக அதிமுக 2 வந்து 40 ஆண்டு காலம் ஆண்டுட்டாங்க. நான் ஒரு மாற்று அரசியல் தரேன், இதுதான் என்னுடைய அரசியல் பாதை, அரசியல் பயணம். டிக்ளேர் பண்ணவே இல்லை. இன்னைக்கு வரைக்கும் யாருக்காவது தெரியுமான்னு கேளுங்க. அங்கேயே அவங்களே குழப்பத்துக்குள்ள தான் இருக்காங்க. அவரே வெளியில வந்து பேசுறதுக்கே ஒரு பிரஸ் மீட் கொடுக்கறது தெரியல. நான் நினைக்கிறேன் விஜய்க்கு வந்து அரசியல் தெரியல. அப்படிதான் நான் நினைக்கிறேன். அவர்களுடைய தரப்புல வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, நீங்க விஜயகாந்த் மாதிரி எங்களை வந்து ஆக்கிருவீங்க, அதனால நாங்க வரமாட்டோன்ற மாதிரி ஒரு பதில் வருது. நல்லா புரிஞ்சுங்க, விஜயகாந்த் அரசியல் வேறங்க. விஜயகாந்த் வந்து சாதாரண தமிழ்ல ஒரு யதார்த்தமா வந்து மக்கள் கிட்ட அவர் வந்து இந்நேரம்லாம் உங்க பத்திரிகைகளை கூப்பிட்டு வந்து பார்த்தா ஒரு 10 பேர்த்த பேசுவார். இவர் வந்து பத்திரிகைகளை சந்திக்கிறதுக்கு அச்சப்படுறாரு, கூச்சப்படுறாரு, வெக்கப்படுறாரு. என்ன பேசுறதுக்கு என்ன? ஏதாவது ஒரு 1 to 1 வந்து ஒரு பத்திரிகையாளர் யாரோ ஒருத்தர் கூப்பிட்டு வந்து கேட்டா இது வந்து ஒரு நேர்காணல் தரலாமே. ஏன்னா ஜெயலலிதா பேசியிருக்கிறாங்களே, பிடிக்கலன்னா மைக்க காட்டி போட்டு போறாங்க. அது கடந்த காலத்தை பார்த்தோம் நம்ம. நீங்க கூட காட்டி போட்டு போங்க. உங்களுக்கு ஏதாவது நெகட்டிவான கேள்வி கேட்கறேன்னா காட்டி போட்டு போயிட்டே இருங்க. நீங்க பத்திரிகையாளரை சந்திக்க மாட்டீங்க. பத்திரிகையாளரை சந்திக்கிறதும் ஒண்ணு, மக்களை சந்திக்கிறதும் ஒண்ணு. நீங்க பத்திரிகையாளர் நீங்க மறுக்கிறீங்க சொன்னா நீங்க மக்களை மறுக்கிறீங்கன்னு அர்த்தம். மக்கள் கிட்ட என்ன எண்ணங்கள், என்ன கேள்விகள் இருக்குதோ அதுதான் பத்திரிகையாளர் கேட்க போறான். நீங்க பத்திரிகையாளர் இது வரைக்கும் சந்திக்காம இருக்கிறதே மிகப்பெரிய மைனஸ். அதாண்டி அதுக்கு அடுத்த பிறகு நீங்க பார்த்தீங்கன்னா வந்து இந்த கட்சி நிர்வாகிகள் வந்து உங்களுக்கு தெரியுமா ஒரு விஷயம், முதல் கட்ட நிர்வாகிகளே நெருங்க முடியாது. இப்ப யாரோ ஒரு முகம் தெரியாதவன் எப்படியோ அங்கே இங்க பதுங்கி போய் ஏதோ ஒரு கண்ணில் மண்ணத்தி என்னதான் ஒய்ஃப் பிரிவு பாதுகாப்பு கொடுத்தாலும் எப்படியோ வந்துட்டான்னு வச்சுக்கிறேன். ஏதோ ஒரு எங்கேயோ மேலே ஏறி ஏதோ ஒரு வந்துட்டான். அவனாவது உங்களுக்கு ஒரு பையகாரனாவது உங்ககிட்ட நெருங்க முடியுது. அங்க இருக்கிற நிர்வாகிகள் யாரும் உங்ககிட்ட நெருங்க முடியல. நீங்க உங்க பாணியில் தான் சொல்றேன், நான் சொல்லவே இல்லை. இவங்க தான் பிடிச்சி அவன் திக்கு பிடிச்ச மாதிரி இருந்தான்னு சொல்லிட்டு கொண்டு போய் அனுப்பி விட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது யார், அவனுடைய பின்னணி என்ன, அவங்க அம்மா அப்பா யாரு, எதுவும் இது வரைக்கும் வந்து நியூஸே வரல. அது ரைட் இது பண்ணிட்டாங்க, கொண்டு போய் ஏதோ ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணிட்டாங்க. அவனாவது உங்ககிட்ட நெருங்க முடியுது. இங்க புத்தி உள்ள யாருமே நெருங்க முடியல உங்கள்கிட்ட. அவனா மாடி வரைக்கும் வந்துட்டான். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மர்மங்கள் நிறைந்த ஒரு மனிதரா இருக்கிறது. எப்படி மர்மங்கள்னா நீங்க ஏதோ தப்பா புரிஞ்சுக்க போறீங்க. ஒரு ரகசியங்கள் நிறைஞ்ச மனிதனா தானே இருக்கிறீங்க. ஏன் நீங்க வந்து எளிதா வந்து உங்களை அணுக முடியல? சரி, இறுதியா ஒரு கேள்வி சார். 2026 சட்டமன்ற தேர்தலில் எனக்கும், அதாவது தாவேகாவுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டி அப்படின்னு அவர்கள் தரப்புல முன்வைக்கப்படுது. உண்மையாகவே 2026 தேர்தல் யாருக்கான போட்டியாக? இல்ல, இவங்க என்ன நினைக்கிறாருன்னா, நான் சொல்றேன் பாருங்க,
எதனால் அந்த வார்த்தையை சொல்றாருன்னா வெறும் வாய் வார்த்தையாக தான் இருக்கிறது, அதுக்கான செயலாக்கம் எதுவுமே கிடையாது. செயலாக்கத்தோட சொல்லிங்கன்னா பரவாயில்ல. இவங்க எதிர்பார்க்கட்டுனா வந்து ஒன்று அதிமுகவோட வந்து கூட்டணிக்கு போகணும். அதிமுக கூட்டணிக்கு போகும்போது பிஜேபி இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. ஏன்னா பிஜேபி இருந்ததுன்னா இப்போ இவர் வந்து உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ஏற்கனவே இவருக்கு மேலே ஒரு கான்ஃபிடென்ட்டாக ஒரு 5% எதிர்பார்க்குற அந்த மைனாரிட்டி ஓட்டு, கிறிஸ்டியானிட்டி ஓட்டு வந்து இவருக்கு வந்து விழாது. அப்போ எப்படியும் நம்ம பிஜேபி இருக்கிற அணியில் நம்ம போக முடியாதுங்களா. பிஜேபி இல்லைன்னா ஒரு அதிமுக வந்து இவங்க பேசுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால தான் வெயிட்டிங்கில் இருக்கிறாங்க. கடைசி நேரத்தில் ஏதாவது முறுக்கிட்டு வந்து பிஜேபி வந்து வெளியேற்றிடுவாரா எடப்பாடின்ற அந்த வெயிட்டிங் தான். அதனால தான் ராஜேந்திர பாலாஜி பேசுறதுக்கு எதுவுமே பதில் கொடுக்காம இருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அது ஒரு பலவீனம். நீங்க அப்படி நீங்க எதிர்பார்ப்பு நீங்க அப்படி வச்சுட்டீங்களா, உங்களோட கூட்டணிக்கு தனியா யாரும் வரதுக்கு பயப்படுவாங்கல்ல, அவங்க நம்ப மாட்டாங்க. ஏன்னா இவரே வந்து எடப்பாடி ஏடிஎம்கேட போறதுக்கான அந்த பேச்சுவார்த்தைகள் நடத்திட்டு இருக்காருங்க. ஒரு பக்கம் வந்து சீட்டுகளோட சேர்த்து நோட்டுகளும் வந்து பாத்தீங்கன்னா கணக்கு ஓடிட்டு இருக்குது. அப்போ வந்து ஒரு கணிசமான தொகுதி கொடுத்தா இவரே அங்க போயிருவாரு, பிஜேபி இல்லாத சூழ்நிலையில. இப்ப பிஜேபி இருக்கிறதுனால இவர் அங்க போறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப இவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, பிஜேபியோட வந்து அதிமுக கூட்டணி பிஜேபி இருக்கும் போது இந்த மைனாரிட்டி ஓட்டுகள் எல்லாமே வந்து ஒரு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், ரொம்ப கான்கிரீட்டா சொல்லணும்னா ஒரு 15% ஓட்டு அப்படி சொல்லலாம் கான்கிரீட்டா. அது அப்படியே வந்து லம்சமா வந்து டிஎம்கேக்கு போகுது. அந்த ஓட்டுகள் எல்லாம் வந்து இவருக்கு வந்துரும்னு எதிர்பார்க்கிறாரு. நல்லா புரிஞ்சுங்க, எல்லாரும் சொல்றதுதான். இதுக்கு முன்னாடி பேசணும் அவர் தான் சொன்னாரு, நீங்க பாத்துங்க. இவங்களுக்கான ஓட்டு வங்கி கிடையாது. இவங்க மற்ற கட்சிகள் நிராகரிக்கிற ஓட்டு இவருக்கு வருது, அது பலவீனம். தன் கட்சிக்கு தன் தொண்டர்கள் இவ்வளவு வாக்குகள் இருக்குதுன்றது விஜய்க்கே தெரியாது, தாவேக்காக்கே தெரியாது. காரணம் கேட்டா இதுக்கு முன்னாடி அவங்க எந்த தேர்தலையும் போட்டியிடவே இல்லை, எல்லா தேர்தலும் புறக்கணிச்சுட்டே வந்தாங்க. இப்போ இந்த தேர்தலையும் அவங்க எவ்வளவு வாக்குகள் தெரியும். அப்போ தாவேக்காக்குன்னு சொல்லி தனி வாக்கு வங்கி இனிமேல் தான் வந்து உருவாகணும், அது வந்தாதான் தெரியும். அப்ப இப்போ அவருடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டா, அந்த 15% ஓட்டு வந்து அப்படியே திமுக போகாம இவர் பக்கம் வந்துடும் நினைக்கிறாருல்ல, அதுவே சாத்தியம் கிடையாது, ரொம்ப ரொம்ப கஷ்டம். இவர் நினைக்கிறாரு வேணா ஒரு 5% வரலாம். அதாண்டி வந்து இவருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த கூட்டணியில் இருக்கிற கட்சிகள், இவருடைய ரசிகர்களே வச்சுங்களேன், சொல்ல எப்படியும் ரசிகர்கள் கொஞ்சம் பேர் வந்து ஓட்டு போடுவாங்கல்ல எப்படி இருந்தாலும். அப்படி இருக்கும்போது இப்ப இவரே முன்னாடி வீட்டுக்கு 2 ஓட்டுன்னு சொல்லியிருந்தாங்க, இப்போ 1 ஓட்டுன்னு ஆக்கிட்டாங்க. அப்படி இருக்கும்போது எல்லாம் சேர்த்து ஒரு 10% தான் வந்து வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. 10% வந்துடுச்சுன்னா எப்படி இருந்தாலும் அது வந்து அடுத்த தேர்தலில் ஏறாது. 15 ஒன்னா 16க்கு மூவ் ஆகலாம், 17 மூவ் ஆகலாம். 20% சொல்றாங்களே, அது வந்து என்கிட்ட கூட சொன்னாருங்கம்மா, அந்த ஜான் ஆரோக்கியசாமி என்கிட்ட பேசும்போது சொன்னார், சயின்ஸ்னு வேற சொன்னார் ஒரு வார்த்தை. சயின்டிபிக்கா வந்து 19%, கிஷோர் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து 21% சொன்னாரு, நான் 2% கம்மி பண்ணி 19% சொன்னேன். என்ன கணக்கு கேட்டா, இல்ல அது ஒரு சீக்கிரட்டா ஒரு கணக்கு இருக்கு சார். அதுக்கு மேல நானும் கேட்கவே இல்லை. என்ன சீக்கிரட் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். என்ன சீக்கிரட்டா நான் சொல்றேன் பாருங்க. இவர் எதிர்பார்த்தது கேட்டா ஒரு பெரிய பிரதான கட்சி, ஏதாவது ஒரு 2 கட்சி வரும்னு எதிர்பார்த்தாங்க. அவங்க ரொம்பவும் எதிர்பார்த்தது வந்து கேட்டீங்கன்னா விசிகே வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க லெஃப்ட் ஆனாங்க. அதுலயே அவங்க பெரிய அடி விழுந்தது. விசிகே அவர்கள் அப்படி விசிகே வராத பட்சத்தில் எப்படியும் ஆப்பன் கட்சின்னு சொல்லிட்டு பாட்டாளி மக்கள் கட்சி வந்துடும்னு எதிர்பார்த்தாங்க. அங்க அப்பம் போல தகராறாகி கட்சி யாருக்கும் தெரியாம வந்து அங்க சித்தி கட்சியா பிள்ளை கட்சியான்ற மாதிரி இருக்கு அங்க. அப்ப அதுவும் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அப்படின்னாலும் வந்து கேட்டா எப்படியும் 2 பாட்டாளி மக்கள் கட்சியே வந்து 1 to 2 இருக்கும் போல இருக்குன்ற மாதிரி இருக்கு. அப்ப அங்கேயும் வந்து ஃபெயிலியர் தான். அப்படியே போனாலும் அவங்க அதிமுக தான் போவாங்க, இவங்களோட போக மாட்டாங்க. இது 2 இருக்கு. 3வது வந்து நான் கேட்டீங்கன்னா வந்து இவர் எதிர்பார்க்கறது என்னன்னா, சீமானை வந்து எதிர்பார்த்தாரு. சீமான் அதுக்காக சீமான்ட்டு ஒரு இப்போ சீமானை ஏன் கத்துறாரு யாருக்காவது தெரியுமா? எதனால கத்துறாரு? அவருக்கு ஒரு பொய்யான நம்பிக்கையை ஊட்டினாங்க. 2 பேரும் சேர்ந்து செயல்படலாம், இப்போதைக்கு நம்ம வந்து யார் சிஎம்ன்றது பேச வேண்டாம், 2 பேரும் இணைஞ்சு செயல்படலாம்ன்ற ஒரு நம்பிக்கையை வந்து அவர் ஊட்டினாங்க. அதனால தான் ஒரு முறையும் பார்த்தீங்கன்னா அவர் விமர்சிக்கும் போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீமான் தன்னுடைய நிலைப்பாட்டில் தம்பின்னு சொல்லி ஒரு வார்த்தை பேசுவார். எதுக்குன்னா அப்போ ஜான் பேசுறாருன்னு அர்த்தம். மீனிங் அப்படி புரிஞ்சுக்கணும் நீங்க. இப்போ சீமான் வந்து திட்டுறாரு. விஜய் வந்து முதல் அந்த விக்கிரவாண்டி மாநாட்டில் வந்து மீடியாவில் கத்துறவங்கெல்லாம் வந்து நான் மீடியாவில் சில பேர் கத்துறாங்க, நான் வந்து கத்த மாட்டேன், நான் டீசன்ட் பாலிட்டிஷன் அப்படி சொல்றாரு. அதுக்கு தான் அவர் கவுண்டர் கொடுக்குறாரு. இந்த பக்கம் நிலையில் அந்த பக்கம் நடுவு நின்று லாரியில் அடிப்பட்டு செத்துருன்னு சொல்றாரு. அதுக்கு எதுவும் வந்து தாவேக்கத்தர் வந்து கவுண்டர் எதுவும் கொடுக்கவே இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா சீமான் வந்து தன்னுடைய நிலைப்பாட்டை மாத்திப்பார். நீங்க பார்த்திருப்பீங்க. அது மாத்துறதுக்கு காரணம் வந்து கேட்டா வந்து ஜான் அவர்களுடைய தொடர்ச்சியான விமர்சனமே திமுக மட்டும் தானே சார் இருக்கு. திமுக இருந்தால் கூட ஆனால் தாவேக்காவை விமர்சனம் பண்ணாம இருந்தாரு. ஒரு கட்டத்துல வந்து இந்த விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து இவர் பேசின சில வார்த்தைகளை அவர் புரிஞ்சுக்கிட்டாரு, என்னதான் சொல்றாரு இவருன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்டாரு. சில பேர் இந்த சோசியல் மீடியால கத்தி பேசுவாங்க அப்படின்றதெல்லாம் சில வார்த்தை பேசினா, சீமான் தன்னை தான் பேசுதான் நினைச்சிட்டு தான் அவர் வந்து என்ன சொல்றாரு, இந்த பக்கம் நில்லு அந்த பக்கம் நில்லு, நடுவு லாரியில் அடிப்படை செத்துறோம்னு சொல்லிட்டு அந்த ஒரு வார்த்தையை அவர் சொல்றாரு. அதுக்கும் கூட பாத்தீங்கன்னா கவுண்டர் தரவே இல்லை. சரி, அது கூட போட்டோம். அதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா பெரியார் குறித்த சர்ச்சை வரும்போது உங்க கொள்கை தலைவர் வந்து விமர்சிக்கிறாரு சீமான். விஜய் தரப்புல இருந்து எந்த ரியாக்ஷனும் பண்ணாம விட்டது காரணம் அங்க ஜான் வேலை செய்யறாரு. அவர் வந்து சீமான் பேசினா அதை நீங்க கண்டுக்காதீங்க, அது விலகி போங்க, நீங்க எதுவும் அது பேசிக்க வேண்டாம், அதை பத்தி நம்ம எதுவும் ரியாக்ட் பண்ணணும். கொள்கை தலைவர் யாரு? பெரியார். அப்ப இந்த இடத்துல வந்து கேட்டா ஒரு துண்டு போட்டு வைக்கிறாங்க சீமானுக்கு.
ஒரு கட்டத்துக்கு மேல வந்து இவங்க என்ன செய்யறாங்க கேட்டா அந்த பொதுக்குழுல வந்து அங்க பனையூர்ல அந்த பொதுக்குழுல சிஎம் கேண்டிடேட் நான் தான் அப்படின்னு வந்து டிக்ளேர் ஆன பிறகுதான் சீமான் வந்து என்ன செய்யறாரு கேட்டா அப்ப முடிவாயிடுச்சு. அப்ப வந்து உனக்கு எனக்கு உறவு இல்லை, அப்ப எதிர்த்து அரசியல் பண்றோம். இது சகஜம் தானே. எல்லாருமே ஒரு கட்டத்துல வந்து யாரும் ஆதரிச்சு பேசிருக்காங்க, நிலையா இருந்திருக்காங்க. அரசியல் நண்பனும் கிடையாது, எதிரி கிடையாது. என்ன ஒரு பொண்ணான வாக்கியம் இருக்கு. அந்த வகையில இவர் வந்து ஏன்னா இனிமேல் உனக்கு எனக்கு உறவு இல்லை. அப்போ இங்க விசிகாவும் இல்ல, பாட்டாளி மக்கள் கட்சியும் இல்ல, நாம் தமிழர் இல்ல. இப்ப வேற இடம் வந்து போற போக்கடமே கிடையாது விஜய்க்கு. இதுக்கு மேல போனா இவர் தான் போன கூட்டணி. இவர் கூட்டணிக்கு யாரும் வரமாட்டாங்க. அப்படியே வந்தாலும் இப்போ யாரு இந்த ஓபிஎஸ், இந்த டிடிவி இவங்கெல்லாம் அவங்க சொந்த தொகுதியில ஒரே ஒரு எம்எல்ஏக்கு போராடணும். இப்ப இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன செய்யணும் கேட்டா நாங்க விஜய் தலைமையில பெரிய கூட்டணி அமையணும் போது ஏதாவது ரியாக்ஷன் இருந்தா விஜய் சைட்ல இருந்து சரி ஏதோ நம்ம கூட யாருமே வரல, எவ்வளோ ஒருத்தர் 2 பேர் வரன்றான் அப்படின்னு சொல்லி அதுக்காவது வந்து ஒரு பரஸ்பரம் அந்த மரியாதை. இப்ப டிடிவி சொல்றாரு, டிடிவி நிலவ பாருங்க, அவங்க எல்லாம் ஜெயலலிதா ஜமீன் மாதிரி இருந்தவங்க. இப்ப டிடிவி சொல்றாரு கேட்டா விஜய் தலைமையில வந்து கூட்டணி அமையும் எப்போ அப்படின்னு கேட்டா நெருக்கத்துல வேற வழியில வேற வழி இல்லாம கேட்டா வேணா இந்த கட்சியில அவர் தானே சொன்னாரு கூட வரவங்களை தூக்கி சுமப்பாரு. தாவேக்காவால இவங்க ஒன்னா ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் தாவேக்காக்கு என்ன லாபம், டிடிவியால என்ன லாபம் சொல்லுங்க? கிடையாது. அப்போ வேற வழியே இல்லாம கேட்டீங்கன்னா வந்து பிஜேபி விலகினால் அதிமுக இன்னைக்கு நிலைப்பாடு அது உங்களுக்கு தெளிவா புரிஞ்சிட்டு இருக்கோம் சீன், அவ்வளவுதான். அப்படி இல்லைன்னா வந்து பிஜேபி கண்டினியூ பண்ணதுன்னு வச்சுக்கிறேன், இப்போ வந்து இவர் தனியா நிற்பார். அப்போ வந்து அந்த ஒரு சூழல் வரும்போது விஜய் போட்டியிட மாட்டார். எழுதி வச்சுக்கோங்க, நான் சொல்றேன். தனித்து போட்டின்னு வரும்போது விஜய் போட்டியிட மாட்டார். ஏன் சொல்லுங்க? அவருக்கு ஒரு பயமா? தோத்தாருன்னா டோட்டல் கட்சியும் காலி ஆயிரும். அவர் தோத்தாருன்னா யார் வேணாலும் தோக்கலாம். அவரு தோத்தாருன்னா டோட்டலா கட்சி காலி ஆயிரும். அப்ப ஏதோ யாருக்கும் டெபாசிட் கிடைக்காது. அப்ப அவர் நிக்கிறாருன்னு வச்சுங்களேன், அவர் ஒரு வேலை தோத்தாருன்னு வச்சுங்க, இல்ல ஒரு குறைஞ்ச ஓட்டுல ஜெயிக்கிறாருன்னு வச்சுங்களேன், எப்படி சட்டமன்றத்துக்கு போக முடியாது. கூட யாராவது ஆள் வேணும் உங்களுக்கு, சரிங்களா? போறது இல்லை. அப்போ ஒரு கட்டத்தில் கட்சி வந்து பலவீனமாயிடும். அதை விட கேட்டால் 31 நம்ம பார்த்துக்கலாம் சொல்லிட்டு கட்சியில் இருக்க இன்னொரு ஒரு கதை எடுத்து விடலாம். வேணா அவர் போட்டிட்டாருன்னா அவர் தொகுதியில் மட்டுமே கவனம் செலுத்தணும். 10% மேல வந்து வாங்கறதுக்கான அந்த மாதிரி நடவடிக்கை ஈடுபடும். எனக்கு ஒன்றும் இல்லை. நான் சொல்றேன், பார்த்து படிக்கிறீங்கல்ல, மண் அரிப்புக்கும் மீன் அரிப்புக்கும் வித்தியாசம் தெரியாது உங்களுக்கு. குறைஞ்சபட்சம் நீங்க தொண்டர்கள்கிட்ட பேசணும்ல. அண்ணன் திருமாலாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கட்சியை எப்படி வளர்த்தாங்க, சவுத்துல வந்து பேரை எழுதி மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்து அவரே சொல்லியிருக்காரு பலமுறை, எங்க சோறு காலியா இருக்கலாம் அங்கெல்லாம் எழுதுங்கப்பா பேரு. ஏன்னா அப்படிதான் கொண்டு போய், ஏன்னா மீடியா பலம் கிடையாது. எப்படி கொண்டு போறாங்கன்னு பாருங்க. சீமான் மாதிரி வேற யாருன்னா கத்துனாங்கன்னா இந்நேரம் வந்து ஒன்னு சுடுகாட்டுல இருப்பான் நிச்சயமா. அவ்வளவு தொண்டை கிழிய யாராவது கத்த முடியுமா, பேச முடியுமா? எப்படி மக்கள்கிட்ட கொண்டு போறாங்க? அவங்களும் அவ்வளவு கஷ்டம் இருக்கு. உனக்கு சுலபமா முகம் இருக்கு, அதை நீ முகத்தை மட்டுமே நீ நம்புறல்ல. அதான் நீ அந்த முகத்தோட நீ கொஞ்சம் கருத்தியல் பேசுனீங்கன்னு வச்சுங்க, ஒரு அரசியல் பேச அந்த மக்கள் கிட்ட எப்படி ஈர்க்கப்படுவீங்க நீங்க? அப்ப நீங்க தானே தயார் பண்ணணும். உங்களுக்கு யார் உட்காந்து வந்து உங்க டியூஷன் எடுக்க முடியும் உட்காந்து? சரி, இப்போ தொடர்ச்சியாக விஜய் மேல பல்வேறு விமர்சனங்கள் வைக்கப்படுது. அவருமே வந்து அந்த வீக்கெண்ட் பாலிடிக்ஸ்க்கு ஒரு விளக்கம் கடந்த முறை வந்து பேசும்போது கொடுத்திருந்தாரு. இருந்தாலும் அதுவும் தொடர்ச்சியாக விமர்சனமாகுது. சோ இப்போ இந்த இதெல்லாம் ஓட்டாக மாறுமா அப்படிங்கிறது கேள்விக்குறியாக இருந்தாலுமே கூட அவங்க சைட்ல இருந்து அது ஒரு நம்பகமாவே இருக்கிறாங்க. இது சாத்தியமாக? எனக்கு வீக்கெண்ட் அரசியல்வாதி வேணா மந்த் எண்டு வேணா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அந்த பசங்க ஸ்கூல் லீவ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏப்ரலில் வந்து ஸ்கூல் லீவ் நினைக்கிறேன் ஃபுல்லாகவே. இப்போலாம் என்ன செய்யணும் கேட்டால் நார்மல் டேல வந்தால் நீங்கள் சொன்ன மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா டே பை டே வந்து இவர் வந்தார்னு வச்சுக்கோங்களேன், இந்த பசங்களை வந்து ஒரு கட்டத்தில் வீட்டில் துரத்தி இந்த ஸ்நாக்ஸ் பாக்ஸ் கையில் கொடுத்து ஸ்கூலுக்கு போகலாம் துரத்தி விட்டுருவாங்க. இப்போ கூட்டம் வராது. இவருடைய வந்து பட்டாளம் அங்கே தான் இருக்குது, ஸ்கூலில் தான் இருக்குது. அது பெரும்பாலும் எலிமெண்ட்ரி ஸ்கூலில் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். எலிமெண்ட்ரி ஸ்கூல்லாம் தெரியல உங்களுக்கு? எல்கேஜி வந்து 5th வரைக்கும். ஸோ அதில் தான் இருக்கு. அப்போ எல்லாம் வந்து லஞ்ச் பாக்ஸ் எடுத்துன்னு வந்து புக் எடுத்துன்னு ஸ்கூலுக்கு போயிட்டாங்கன்னா இவரை பார்க்கறதுக்கு யாரு? ஸோ டே பை டே அந்த அரசியல் கூட மந்த் எண்ட் அரசியல் ஏப்ரலில் வேணா இவர் வந்து ஃபுல் ஸ்கூல் லீவு அப்போ வேணா அவர் வந்து வரலாம். இதுதான் நான் சொல்றேன். இப்ப விஜயோட ரசிகர்கள் எல்லாம் வந்து ரசிகர்கள் தொண்டர்கள் எல்லாமே மெச்சூரிட்டி இல்லாதவங்க. இப்ப நீங்க கற்பனை பண்ணி பாருங்கம்மா, தேர்தல் அரசியல் வேற. அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா பணம் தான் பிரதானம், ரெண்டாவது சாதி பிரதானம். நீங்க வந்து சாதாரண இவங்க வந்து ரொம்ப எளிதா நினைக்கிறாங்க. தேர்தல் அரசியல் வேற, இப்ப நடக்கிற அரசியல் வேற. அவன் வந்து அப்ப வந்து பாத்தீங்கன்னா பணம் கொடுக்குறானா பார்ப்பான், அடுத்து நம்ம சாதிகாரனா பார்ப்பான், அடுத்து நம்ம மாவட்டத்துக்காரனா பார்ப்பான். சாதிகாரனா கூட சென்னையில போயிட்டு மதுரையில போட்டிட முடியாது. அப்ப இத்தனையும் பார்க்கும்போது பாத்தீங்கன்னா இந்த நபர்கள் இப்ப சொல்லக்கூடிய இந்த மெச்சூரிட்டி இல்லாத இந்த தொண்டர்கள் என்ன ஆவாங்கன்னா, நீங்க அரசியல் படுத்தாதனால அவன் என்ன பண்ணுவான்னு நீங்க பாருங்க. அங்க வந்து வாக்களிக்கிற இடத்துல என்னென்ன சேட்டைகள்லாம் நடக்குதுன்றத பொறுத்து இருந்து பாருங்க. அந்த அளவுக்கு வந்து பொதுமக்கள் முகம் சுளிக்கிற அளவுக்கு இவங்களோட நடவடிக்கை இருக்கும். நீங்க பொறுத்து இருந்து பாருங்க. வாக்கா மாறி இவங்க வாக்களிக்கிறது ஒரு பக்கம் விடுங்க, பொதுமக்கள் வந்து சாதாரண மக்கள் இருக்கிறாங்க, குடும்பத்தில் இருக்கவங்க, அவங்க வந்து பாத்தீங்கன்னா வந்து வாக்களிக்க மறுக்கிறதுக்கான வந்து வாய்ப்பு இருக்கு. நன்றி சார். நன்றி. பாரம்பரியமான சுவையான புது அறிமுகம் KTV True Value Bronatile. MCR Pure Cotton Club formals and casual shirts. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology.